கிறிஸ்து யேசுவுக்குள் மிகவும் அருமையாய் நேசிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய யேசுவின் இனிய நாமத்திலே நான் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 102ஆம் மாநாட்டிலே நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி லேவியராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாவேயாகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாகி யாவே சொல்லுகிற பொழுது, யாவேயாகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற, அதாவது பரிசுத்தம் என்பது அந்த லெவல் சொல்கிறார். எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், யாவேக்கு இணையாக எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு பாருங்க. அப்போது என்னோட பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இதில் என்ன முக்கியத்துவம் என்றால், ஹோலினஸ், பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் யாவையை தரிசிக்க முடியாது. அப்போது நம்முடைய தகப்பனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது என்னென்னா பரிசுத்தம். இதைத்தான் நம்ம அந்த ஆக்ஷனில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியமாக வைத்திருந்தோம். அது நான் இந்த வசனத்தை மட்டும் நம்ம முக்கியமாக போட்டிருந்தோம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் கூட அந்த வசனம் தான் நம்ம போட்டிருக்கோம். ஷிர் சிஃப்ரா, அதாவது பாட்டு புத்தகம் என்கிற இதில் கூட நம்ம அந்த லேவியராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை தான் நாம் போட்டிருக்கோம். வே இத்தம் லீ கோதேசிம் கி கோதேஸ் அனி யஹ்வே அப்தில் வே அப்தில் எத்கம் மின் ஹா அமிம் லி ஹியோத் லீ அப்படின்னு இதை எபிரேய மொழியில் நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இது கடவுள் நமக்கு சொல்லிட்டு அப்படியே விட்டுறல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்பொழுது வாசித்த இந்த லேவியராகமங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோமானால், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் யாவே மோசே கொண்டு இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். பாருங்க, இங்கேயும் சொல்றார். மோசே மூலமாக என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அதுதான் சொல்றார். ஹோலி அண்ட் அன்ஹோலி, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும். இது அந்த மாதிரி 2 காரியங்களை சொல்றார். வித்தியாசம் பண்ணும்படி, இதுக்குள்ள வித்தியாசம் என்ன, பரிசுத்தமானது என்ன, பரிசுத்தம் இல்லாதது என்ன, தீட்டு என்ன, தீட்டு இல்லாதது என்ன என்பதற்கு உள்ள வித்தியாசத்தை நீ உண்டாக்கும் பொருட்டு நீ என்ன சொல்கிறாருன்னா, யாவே மோசையை கொண்டு இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படி, டு டீச் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயேல், அந்த ஜனங்களுக்கு போதிக்கும்படி இது உங்கள்
தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும். ஒவ்வொரு தலைமுறைக்கு தோறும் இதை நீங்கள் டீச் பண்ணணும். இதை யார் டீச் பண்ணுறது? யாரை யார் போய் டீச் பண்ணுறது? எப்படி டீச் பண்ணுறது? எங்கே டீச் பண்ணுறது? போதிக்கிறதுனா எங்கே போய் போதிக்கிறது? அப்படின்னா இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆரோனுக்கும், பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் இந்த டீச் பண்ணுற வேலையை கடவுள் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. இது இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா, நீங்கள் பின்னாடி வர சந்ததி எல்லாம் தலைமுறை தோறும் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். இது தான் நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது அதுதான் நம்மளுடைய தலைப்பாக வச்சுருக்கோம். கோஹன் வு லெஹ்ரோத், கோஹன் வு லெஹ்ரோத் பெனி பெயின் ஹகோடேஷ் வே ஹகோல் அப்படின்னு நம்ம அதை தலைப்பாக வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய இன்றைய தலைப்பு. கோஹன் வு லெஹ்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோஹன்னா ஆசாரியர்கள். வு லெஹ்ரோத் மே டீச் பெனி த சில்ட்ரன். யார்? எந்த சில்ட்ரன்? த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ராயேல். அப்போ இஸ்ராயேல் ஜனங்களுக்கு அல்லது புத்திரருக்கு. பெயின்னா பிட்வீன், அதற்குண்ட வித்தியாசம். ஹகோடேஷ் வே ஹகோல், அதாவது பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாத இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதை இந்த ஆசாரியர்கள் போதிக்கணும். யாருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இது இன்னைக்கு மட்டுமல்ல, இது தலைமுறை தோறும் நீங்கள் இதை பிரசங்கிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, இப்போ பிதாவாகிய யாவே என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ராயல் ஜனங்கள் இந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம்தான். ஏதோ தெரியாமல் போய் அவங்க எல்லாருமே அடிமைகள் ஆயிட்டாங்கன்னு இல்லை. இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். யோசேப்புங்கிற ஒரு மனுஷனை கொண்டு போனார். அதற்கு பிறகு 70 பேர் போனாங்க. அப்புறம் பெரிய ஜனத்தொகையாக மாறினார்கள். அதுக்கு பின்னர் எல்லாரும் அடிமைகளாகி விட்டார்கள். அப்போது இந்த அடிமைகளான இஸ்ராயேல் ஜனங்களை பிதாவாகிய யாவே அவருடைய திட்டத்தின்படி, ஏற்கனவே தீர்மானித்திருந்ததின்படி மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய தளபதியை, தளகர்த்தனை அவர் ஏற்படுத்தி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அங்கிருந்து விடுவித்து அவர்களை கொண்டு செல்கிறார். இது அவருடைய திட்டம். ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு காரியம் அல்ல. இதெல்லாம் முன்னே தீர்மானிச்சிட்டார். எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணிட்டாரு? முன்பே தீர்மானித்து வச்சுட்டார். இது ஒவ்வொன்றாக நடைபெறுகிறது. அந்த ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிற போது ஒவ்வொருத்தரும் அந்த பகுதி, அந்த பார்ட்டில் அவங்க அந்த காரியங்களை நடத்திட்டு அவங்க மரிச்சிடுறாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த எகிப்தில் இருந்து அந்த கானான் தேசத்துக்கு போவது ஒரு பயணம்தான். அதை நம்ம பயணத்தை குறித்து நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமான ஜனங்கள் ஒரு நீண்ட தூரமான ஒரு பயணத்தை அவர்கள் கொண்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எ லாங் ஜேர்னி ஆஃப் மெனி பீப்புள். ஒரு நீண்ட பயணம் வெகு ஜனங்களாலே மேற்கொள்ளப்படுவதற்கு அதை கேரவன் என்று சொல்கிறாங்க. அதே நம்மளுடைய எபிரேய மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரெகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீண்ட பயணத்திற்கு ஓரெகா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 736 நம்பர், அதனுடைய ஸ்ட்ராங்ஸ் நம்பர் 736, ஓரெகா என்று சொல்கிறார்கள்.
இதை நம்ம பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு 2 இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அங்கே பாருங்க, இங்கே எகிப்துக்கு போகிறவர்கள் சும்மா அந்த அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதே ஒழிய இதில் பயணத்தை பற்றி நம்ம தமிழ் பைபிளில் எழுதலை. அப்போது இதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, பிஹோல்ட் எ கம்பெனி, அது ஒரு கூட்டம், ஒரு கம்பெனி அப்படின்னு எழுதுகிறாங்க. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அதில் எ கேரவன் ஆஃப் இஸ்மலைட்டஸ், ஒரு கேரவன் ஆஃப் இஸ்மலைட்டஸ், அதாவது இஸ்மயேலர்களினுடைய ஒரு நீண்ட பயணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷ்னல் நியூ வெர்ஷன் அதில் கூட எ கேரவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஓரெகா அப்படின்னு நம்ம எபிரேய மொழியில் சொல்கிறோம். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எசாயாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட இதே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எசாயாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அரபியாவின் பாரம் கீதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளிலே தங்குவீர்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, திதானியர் அவர்களுடைய பயண கூட்டங்கள், அதுதான் சொல்கிறாரு ஓரெகா. அதுலேயே இன்னொரு இடத்துல அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் அதுலேயும் அந்த நியூ டிரான்ஸ்லேஷன்லேயும் கேரவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கேரவன் அப்படின்னா நிறைய ஜனங்கள் நீண்ட தூரமாக போகிற ஒரு பயணம் என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய தமிழில் யாத்திராகமம், யாத்திரை, அதனுடைய ஆகமம்னு இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் அப்படின்னு இருக்குது. எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமத்துக்கு ஆங்கிலத்தில் எக்ஸோடஸ். எக்ஸோடஸ்னா என்ன? பயணமா அப்படின்னா பயணம் இல்லை, டிபார்ச்சர், புறப்படுதல், அதுதான் அதுக்கு பேர். எக்ஸோடஸ் அப்படிங்கிறதுக்கு புறப்படுதல் என்று பேர். புறப்படுதல் எங்கிருந்து புறப்படுறாங்க? எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது ஒரு இடத்துல புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேர போகிறாங்க. இதுதான் இதனுடைய இந்த பயணத்தினுடைய நோக்கமாக. அப்படின்னா ஒரு இடத்துல புறப்பட்டோம், ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அது இல்லை. அதுக்குள்ளாக, அதாவது யாவே எலோஹிம், அதாவது அடக்கி வைத்திருக்கிற ஒரு அநேக திட்டங்கள், ரகசியங்கள், ஆச்சரியமானவைகள், அநேக அற்புதங்கள் இதுக்குள்ளார இருக்குது. எதுக்குள்ளார இருக்குது? இந்த பயணத்திற்குள்ளாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஏறணும் இறங்கணும்னு இல்லை, புறப்பட்டோம் போய் சேர்ந்தோம் அப்படின்னு இல்லை. இந்த பயணத்திற்குள்ளாக பார்க்கும் பொழுது நிறைய காட்ஸ் பிளான், அதில் சீக்ரெட், so many secrets, மிஸ்ட்ரீஸ், அதாவது ரகசியங்கள், இது எல்லாம் அடங்கி இருக்குது இந்த பயணத்திற்குள்ளாக. அப்போது சரி, போனால் பயணம் தான், போயிட்டே இருங்கப்பா, பயணம் போய் நீங்கள் இடத்துக்கு போய் சேரணும், அவ்வளோதான் அப்படிங்கிறது அதில் முக்கியம். இதுக்குள்ளாக அவர் அநேக காரியங்களை அவர் வைத்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பயணத்தில் தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், த லைஃப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல், அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பயணத்தின் போது அவர் கொடுத்த அந்த கட்டளைகள் அல்லது நியாயப்பிரமாணங்களுக்குள்ளாக தான் ஒரு மனுஷனுடைய உயிரே இருக்குது. ஒரு யூதனுடைய உயிர் எதில் இருக்குது? அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு பாருங்களேன். அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்க எப்படி வாழ வேண்டும், அவங்களுடைய, ஏன்னா இது வரைக்கும்
மனுஷன் ஆதாம்லேருந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னா எந்த விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லை இல்லையா? அதனால தான் முதல்லயே என்ன நடந்துச்சு? ஒரு கொலை நடந்ததாக நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போது எந்த ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமமும் எதுவுமே கிடையாது. மனுஷங்கள் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவர்கள் மட்டும் எப்படி பண்ணாங்க? கடவுளுக்கு பயந்து சில ஒழுங்கு நெறிமுறைகளை எல்லாம் கடைப்பிடித்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எல்லா மனுஷர்களும் வாழ்ந்தாங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அது எக்ஸ்ட்ரீமாக போய் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? எல்லா ஜனங்களையும் அழிக்கும்படி ஆகிப்போச்சு. ஒழுங்கே இல்லாதனால இஷ்டத்துக்கு அவன் செஞ்சான். இவ்வளோதான் அக்கிரமம்னு இல்லை. அப்போ கடவுள் பார்த்தார், சரி இனிமேல் இவங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டு 8 பேர்த்த மட்டும் காப்பாற்றினார் என்று பார்க்கணும். சரி, அப்போவாச்சு இந்த ஜனங்கள் அந்த 8 பேர்லேருந்து வந்தவர்களாவது கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் கடைப்பிடிச்சாங்களான்னா இல்லை. மறுபடியும் ஜனத்தொகை பெருகிச்சு, மறுபடியும் அக்கிரமம் என்னாச்சு? அப்போ தான் கடவுள் என்ன பண்ணார்னா ஒரு சந்ததியை மட்டும் தெரிந்தெடுத்து 10வது சந்ததியிலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவர் மூலமாக இஸ்ராயேல் என்கிற ஜனங்களை அவர் தெரிந்தெடுத்தார். இப்படி அந்த தெரிந்தெடுத்து கொண்ட இஸ்ராயேல் ஜனங்கள் கடவுள்னா யார்? முதல்ல who is our God, who is our father? எங்கள் அப்பா யார்? என்னை படைத்தவர் யார்? அவரை எப்படி போய் அணுக வேண்டும்? அவர்கிட்ட எப்படி போகிறது? சும்மா சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கைப்பிடிச்செல்லாம் போக முடியாது. ஏனென்றால் அவர் அதுதான் இப்போ அதுதான் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களை நான் இந்த உலக ஜனங்களிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? பிரித்து எடுத்திருக்கிறேன். அப்போது எல்லாத்தையும் இல்லை. அப்போது அவருக்கு ஈக்குவலாக அப்போது கடவுளை எப்படி துதிக்க வேண்டும், கடவுளுக்கு எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும், என்ன விதமான உணவுகளை உண்ண வேண்டும், என்ன விதமான உடைகளை உடுக்க வேண்டும், ஓய்வு நாள் என்பது என்ன, அதில் செய்ய வேண்டியது என்ன, அதில் செய்யக்கூடாதது என்ன, இந்த சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு என்ன தண்டனை, இவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, இவர்களுக்கு வரக்கூடிய சாபங்கள் என்ன, யுத்தம் செய்வது எப்படி, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறக்க வேண்டிய சமயத்தில் அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அப்புறம் நோய்களை கண்டறிவது எப்படி, அந்த நோய்களுக்கு என்ன மருந்து, அப்புறம் திருமணமானவர்கள், விதவைகள், வயது சென்றவர்கள், இவர்களெல்லாம் என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், பண்டிகைகள்னா என்ன, எப்படி கொண்டாட வேண்டும், எவ்வளவு நாள் கொண்டாட வேண்டும், இப்படி அந்த பயணத்தில் எல்லாவற்றையும் சொல்லிட்டு முதல்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யார், நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. எல்லா ஜனங்களைப் போல நீங்கள் அல்ல. பாருங்கள், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் அதில் சொல்கிறார். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் என்னுடைய வார்த்தைகள், த கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு பாருங்க. இப்போ வெறும் வார்த்தைகள் மட்டும் அவருக்கு சொல்லல, அவர்களோடு ஒரு உடன்படிக்கை வேற பண்ணியிருக்காரு. என்னுடைய உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த, யூ ஆர் மை ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றார். பாருங்க, அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அவங்களுக்கு சொல்றார், நீங்க யாரு, நீ யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, நீ சாதாரணமானவன் அல்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்ற. அப்புறம் படிங்க, பூமி எல்லாம் என்னுடையது, பாருங்க, இங்கதான் அவங்கள சொல்றாரு. இது ஆசாரியர்கள் அல்ல, ஆசாரிய ராஜ்யம். the nation is, அந்த என்டையர் தேசமே
ஒரு ஆசாரிய ராஜ்யம்னு சொல்கிறார். ஒரு மனுஷனை சொல்ல, ஒரு கோத்திரத்தை சொல்ல. 12 கோத்திரங்கள் இருந்தது. அந்த 12 கோத்திரங்களிலே லேவியர்களை தெரிஞ்செடுத்தார். இருந்தாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுமே என்னன்னாரு, ஆசாரிய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ப்ரீஸ்ட். எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க. அப்புறம் பாருங்க, பரிசுத்த தேசம் மிக 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 முக்கியமானது. நமக்கு இன்றைக்கு பாடமே அந்த ஹோலினஸ், கோதேஷ், அதுதான் பரிசுத்தமான ராஜ்யமுமாயிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போது இதில் பாருங்க, இன்னும் சொல்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் எலோஹிமாகிய யாவேக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் எலோஹிமாகிய யாவே உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்போ இவர்களை தான் பரிசுத்தமான ஜனங்கள். இவங்களை பிதாவாகிய யாவே தனக்கு சொந்தமானவர்களாக தெரிந்து கொண்டார். இன்னும் நிறைய இடங்களில் சொல்கிறாரு. நம்ம வாசிக்க வேண்டாம், வசனங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:53. சங்கீதம் 135:4. எசாயா 41:8. தீத்து 2:14. சரி, இப்போ இந்த பரிசுத்த ஜனங்களும் அந்த ஆசாரிய ராஜ்யத்திலும் இருந்து இன்னும் பிரிக்கிறார், இன்னும் செப்பரேட் பண்ணுறார். எப்படின்னா, லேவியர்களை பிரித்தெடுத்தார். லேவின்னு ஒரு கோத்திரத்தை என்ன பண்ணுறாரு, அந்த 12 கோத்திரத்திலிருந்து மறுபடியும் செப்பரேட் பண்ணுறார். அப்புறம் மறுபடியும் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேவியர்கள்லேயே அந்த கோகாத் வம்சத்தை தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி மறுபடியும் பிரித்து எடுக்கிறாரு. இப்படி பிரித்து எடுக்கிறாரு. சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வருவதற்குண்டான ஒரு முன் அடையாளங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள் இதில் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் ஆர் தேர். இது யாருக்கு முக்கியமாக சொல்லப்பட்டது என்றால், பின்னாடி ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்தெடுக்க போகிறார். அந்த கூட்டத்தாருக்கு இது முன்னடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ராயல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம இப்போ படித்தோம், அந்த லேவி 20:26 நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்குன்னு சொல்லி அவர் இப்போது இஸ்ராயல் ஜனங்களையும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கும்படி நம்ம பார்க்குறோம். இதைத்தான் நீ இப்போ போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணு, போதி டீச் பண்ணுன்னு சொல்கிறார். பாருங்க, இது எவ்வளோ ஒரு விசேஷம். ஏன்னா நம்ம ஆசாரியர்கள்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவர்கள் ஏதோ பலிகளை செலுத்துவது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க அந்த காணிக்கைகள், பலிகள், ஆராதனைகள் இது எல்லாம் செய்கிற வேலை தான் அப்படின்னு நினச்சிருக்கோம். அது மட்டும் அல்ல, இது இவங்க போய் தே ஆர் த டீச்சர்ஸ். அவங்க என்ன தான், இவர்கள் போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது இந்த பயணத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, இவங்க ஏதோ எல்லா ஜனங்களும் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு இல்லாமல், ஒரு நாள் மோசேயை கூப்பிட்டு சொல்கிறாரு, இதோ இந்த ஜனங்களின் மத்தியிலே நான் வாசம் செய்ய, பாருங்க, டு டுவெல் அமாங் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல், அவங்களுக்கு மத்தியில் நான் வாசம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை போடுப்பா, எனக்கு ஒரு கூடாரம், ஒரு பெரிய பில்டிங் கட்ட சொல். வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் படைச்சவர் அவர் வாசம் பண்ணணுன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு இதை கட்டலாம்? அவர் நினச்சா த பெஸ்ட் இன் த வேர்ல்ட், இல்லை உலகத்திலேயே அது மாதிரி ஒரு வீடே இருக்காது அப்படிங்கிற மாதிரி விலை உயர்ந்த காட்கள் ஆதி இது எல்லாத்தையும் கட்டலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கூடாரத்தை கட்டு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, அந்த கூடாரம் ஒரு டென்ட் ஆஃப் மீட்டிங்,
அந்த இஸ்ரேல் ஜனங்களை சந்திப்பதற்கான ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் ஓஹல் அப்படின்னு எபிரேய மொழியில் சொல்கிறாங்க. ஓஹல். அடுத்தது அதுதான் என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கான், ஆசரிப்பு கூடாரம் என்றாச்சு. ஓஹல் அப்படின்னா சந்திக்கக்கூடிய ஒரு கூடாரம், அதுதான் டென்ட் ஆஃப் மீட்டிங். அடுத்தது மிஷ்கான். இது இப்படி இதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த நீ எனக்கு உருவாக்கு. வு ஆசு லி மிக்தாஸ் வே சகாந்தி ப தொகாம் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்தமான, அதுதான் மிக்தாஸ். அதில் மீ மெம்மு கோடேஷ், அதுதான் மிக்தாஸ் அப்படின்னு வருது. மெம்மு சேர்ந்துச்சுன்னா, மெம்மு கோதேஷும் சேர்ந்துச்சுன்னா மிக்தாஸ்னு வரும். மெம்மு எடுத்துனா கோதேஷ், கோதேஷ்னா பரிசுத்தம். பரிசுத்தமான ஒரு இடத்த நீ என்ன பண்ணு, உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஓஹல்னு படித்தோம். அடுத்தது மிஸ்கான் அப்படின்னு நம்ம படித்தோம். இதெல்லாம் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டுக்கு. நம்ம வசனத்தை படித்தோம்னா நிறைய நேரம் ஆகும். எழுதிங்க, யாத்திராகமங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம், வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. யாத்திராகமம் 33:7, யாத்திராகமம் 25:9. இதை பற்றி நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது எபிரேயர்களுக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, அன்றையும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. அங்கே பாருங்க, இப்போ இந்த மோசேகிட்ட சொல்றார் இல்லையா, இந்த டென்ட் ஆஃப் மீட்டிங் மிஸ்கான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதலாம் உடன்படிக்கை, அதாவது இஸ்ராயேல் ஜனங்களோடு செய்து கொண்ட அந்த முதலாம் உடன்படிக்கை ஆராதனைக்கேற்ற முறைமைகளும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படியெல்லாம் ஆராதனை செலுத்தணும், எப்படி பலி செலுத்தணும், என்னென்னலாம் அந்த முறைமைகள், அந்த ஒழுங்குகளுக்கும் பூமிக்குரிய பரிசுத்த இடமும் உடையதாக இருந்துச்சு. இந்த பூமிக்கால ஒரு மிக 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 பரிசுத்தமான இடம். ஏன் அப்படின்னா அங்கே பிதா என்ன பண்ணுறாரு, அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குது. அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப த மோஸ்ட் ஹோலியாக இருந்தது, மிக 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 பரிசுத்த இடமுமாயிருந்தது. அப்போது சரி, அது போயிடுச்சே. அது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சாங்க, அவங்க பயணமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினார், அந்த ஆலயமும் இல்லை, அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள், வந்தாங்க, மறுபடியும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. இதெல்லாம் எதுக்குயா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அது பூமிக்குரியது மட்டுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டாரு. இவர்கள் செய்யும் ஆராதனைகள் எல்லாமே பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது பாருங்க. அப்போது இந்த பூமியில் மட்டும் இல்லை, இதனுடைய கண்டினியூஷன், அதனுடைய தொடர்ச்சி எங்கே போகுதுன்னா பரலோகத்துக்கு போகுது. அப்போது பரலோகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு சாயலாக, ஒரு நிழலாக நமக்கு காமிக்கிறார். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறது யாருன்னு நம்ம என்ன பண்ணதில்ல, யாருமே பார்த்தது கிடையாது. சில இடங்களிலே அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கோ அல்லது அவர்களுடைய சீஷர்களுக்கோ பரலோகம் திறக்கப்பட்டது, சிங்காசனங்களை பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். ஆனால் நம்ம சாதாரணமான நம்மங்களுக்கு இது எழுதியிருக்கிறத படித்தா தான் அப்படி தெரியுதே ஒழிய நம்ம நேரடியாக நம்முடைய கண்களினால் என்ன பண்ணல, காணவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே பரலோகத்திலே அறியப்படாத ரகசியங்கள், அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது இங்கே காமிச்சிட்டார், நிழலில் காமிச்சிட்டார். அப்போது இப்போ நம்முடைய ஓட்டம் எங்கே இருக்குது, பூமிக்குரிய ஓட்டம் அல்ல, பரத்திற்குரிய ஓட்டம். அப்போ அங்கே போச்சுன்னா அங்கே எப்படி இருக்குங்கிறத இங்கே இந்த எகிப்திலிருந்து அந்த கானானுக்கு போகிற அந்த பயணத்தில் இதை சொல்லிட்டு இதை இதை போய் டீச் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த மிஷ்கான் அல்லது ஓகல் அல்லது டென்ட்டு அப்படிங்கிறதெல்லாம்
முதல்ல பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு எப்படி இருக்குது, ஒத்து இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, இதோட முடிஞ்சுதான்? இல்லை. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுக்கிறார். 7 விதமான பண்டிகைகள் இல்லைங்களா? முதல்ல என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. மோயாதீம் அப்படின்னு சொல்கிறார். மோயாதீம் அல்லது ஹக் அப்படின்னு சொல்கிறார். மோயாதீம் பஸ்கா பண்டிகை, யாத்திராகமம் 12:1-12. அடுத்தது 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதை தொடர்ந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 3வது வாரங்களின் பண்டிகை அல்லது அசைவாட்டும் காணிக்கை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதாவது 50வது நாள். இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி 7 வாரங்களை நீ என்ன பண்ணு, கணக்கு போட்டு அந்த 7 வாரங்களும் முடிந்த பிறகு 7 7 49 நாட்கள் முடிந்து 50வது நாளில் அந்த முதற் பலன்களை கொண்டு வந்து கடவுளுக்கு நீ என்ன பண்ணு, நீ அது கொடு அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அறுப்பின் பண்டிகை. அவர்களுடைய விளைச்சலை அறுத்து அதை கொண்டு வந்து நீ அதற்கு கொடு, அவருக்கு காணிக்கையாக கொடு. அடுத்தது 5வது எக்காள பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட், அல்லது அதுக்கு ரோஷ் ஹசானா அப்படிங்கிற பேரும் இருக்குது. அதாவது தலையான ஆண்டு. ரோஷ் அப்படின்னா தலை, ஹசானா இயர், அப்போ தலையான வருடம். அடுத்தது யோம் கிப்பூர், அதுதான் அந்த பாவ நிவாரண நாள். கடைசியாக கூடார பண்டிகை. இப்படி 7 பண்டிகைகளை கொடுத்தார். சரி, இந்த 7 பண்டிகைகளும் நம்ம கொண்டாடுறோமா இல்லையான்னு பார்க்கும்போது இது எல்லாமே பின்னாடி வரக்கூடியதற்கு ஒரு முன் அடையாளமான பண்டிகை பஸ்கா பண்டிகை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். இப்படி 7 பண்டிகைகள். இந்த 7 பண்டிகைகளுமே பிற்காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ராயேலர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பண்டிகைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பலிகள் நிறைய. குர்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்பான் என்னென்ன பலிகள் கொடுக்கப்பட்டுச்சு? தகன பலி, போஜன பலி, அப்புறம் சமாதான பலி, அப்புறம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று. அப்போது இதில் விசேஷமாக என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாவ நிவாரண பலி, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பலி. அப்போ அந்த பாவ நிவாரண பலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யெஷுவா இந்த உலகத்தின் பாவங்களுக்காக ஒரே பலியாக பலியிடப்பட போகிறார் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த பாவ நிவாரண பலி. நம்ம படிக்கிறோம் எபிரேயர்களுக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர்களுக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பாருங்க, இப்போ அந்த ஓகல் அல்லது மிஷ்கான் என்று சொல்லப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் என்ன பண்ணணும்னா முதல்ல தன்னுடைய பாவத்துக்கு ஒரு பலி செலுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாவம் இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை. அவரும் ஒரு பாவித்தான். முதல் தன்னுடைய பாவத்துக்கு ஒரு பலி செலுத்திட்டு அப்புறமா போய் ஜனங்களுடைய பாவங்களுக்கு அவர் பலி செலுத்தணும். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய யெஷுவாவோ ஒரே தரம் பலியிடப்பட்டார். தன்னையே முற்றிலுமாக பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அவர் தன்னுடைய பாவங்களுக்கு என்று தனி பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவராக பிறந்தார். உலகத்தின் பாவங்கள் அவர் மேல் என்ன பண்ணப்பட்டுச்சு? சுமத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதே தான் ரோமர் 6:10 வாசிக்கிறோம். ரோமர்களுக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது எலோஹிமுக்கு என்று பிழைத்திருக்கிறார். பாருங்க, அவர் ஒரே தரம் தான் என்ன பண்ணாரு?
மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார். இப்போது யாருக்காக பிழைத்திருக்கிறார் என்று மிக அழகாக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது இப்போ நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்த்தோம், அதனுடைய பலிகளை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்கு யார் வச்சார்னா பிரதான ஆசாரியனையும் ஆசாரியர்களையும் வச்சார். இந்த பிரதான ஆசாரியன் யாருக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கானா, அவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். ஆசாரியர்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள் தான் என்னவா இருக்காங்க, ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. இப்படி அநேக வேலைகளை அவர்களுக்கு கொடுத்துருக்கார். நிறைய வேலைகள், ஆசாரியனுக்கு வேலைகள் எடுத்திங்கன்னா நிறைய 1 2 3 நிறைய எழுதலாம். அதில் ஒரு முக்கியமான வேலை தான் இந்த போதிக்கிற வேலை. அதுதான் லெஹோரத் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த லெஹோரத் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னா, டு ஷூட், என்ன பண்ணு, டு ஷூட், டு த்ரோ, அதை சுடுவதற்கோ அல்லது அம்பு எய்வதற்கோ அல்லது வீசுவதற்கோ அல்லது ஊற்றுவது, டு போர், டு ஷோ, காண்பித், இப்படி நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த போதிக்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை, ஆனால் இப்படி நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான அர்த்தம் என்னென்னா டு டீச், அவங்களுக்கு போதி, அவங்களுக்கு டீச் பண்ணு அப்படிங்கிறத நிறைய இடத்துல வருவதாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். பாருங்க, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன், நீ போ, அதான் போதிப்பேன். அந்த லாரா அல்லது லெஹுரத் அப்படிங்கிறது வருது. இது நிறைய இடங்களில் வருது. ஒரு 15 இடங்களில் வருது. இந்த அதுக்கு 33:84 அதனுடைய அந்த வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இந்த மாதிரி அந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது அந்த பிரயாணத்தில் நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு வராரு. இதையே நம்ம படிக்கணும், இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதில் போதிக்கிறதுல நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த போதனை என்பது இந்த உலகத்தோடு நின்று விடவில்லை. அதுதான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். என்ன இந்த போதனையில் என்ன முக்கியமாக சொல்கிறாருன்னா, டு பி ஹோலி, பரிசுத்தமாயிரு. ஒருவேளை கடவுளுடைய வேலையை செய்யலைன்னா கூட நம்மளை என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். வேலை செய்ய முடியல, சரி செய்ய, யார் யாருக்கு யாரை கடவுள் தெரிந்தெடுக்கிறாரோ அவங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு மனுஷனை தான் தெரிஞ்செடுத்தார். மோசேங்கிறவ ஒரு மனுஷனை தான் தெரிஞ்சு, ஒரு 100 பேர்த்த தெரிஞ்செடுக்கல, ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஒரு 1000 மெம்பர்ஸை தெரிஞ்செடுக்கல, ஒரே ஒரு மனுஷன். அப்போ யாரை யாவை தெரிந்தெடுக்கிறாரோ அவர் தான் அவருடைய வேலைகளை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது இந்த நேஷன், த என்டையர் நேஷன், இந்த நேஷன் பூரா என்னவாக இருக்கணும், அதில் ஒன்றும் எக்ஸம்ஷன் கிடையாது. 30 லட்சம் பேர் இருக்காருன்னா 30 லட்சம் பேர் பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் வழி நடத்துறது ஒருத்தர், கடவுளுடைய வேலை செய்கிறது ஒருத்தன் தான் செய்கிறாரு. ஆனால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் பொருந்தும், யாரும் அதில் எக்ஸம்ஷனே கிடையாது. பாருங்கள், அப்போ இது எவ்வளோ முக்கியமானது. ஏன்னா அந்த நேஷன் என்ன சொல்கிறாரு, ஹோலி நேஷன், என்னுடைய ராஜ்யம் பரிசுத்தமான ராஜ்யம் என்று சொல்கிறாரு. அப்போது எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள். இது இந்த பரிசுத்தமாக இருப்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சரி, இது எது வரைக்கும் போகுதுங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதற்கு பிறகு இந்த இஸ்ராயலில் அநேக ராஜாக்கள் வருகிறார்கள். அதில் யூதாவினுடைய ஒரு ராஜா, அவர் பேர் யோசஃபாத், ஜெஹோஷஃபாத் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அவருடைய பேர் யோசஃபாத் ராஜா, யெகோஷஃபாத். 3092 அந்த நம்பர் போட்டுங்க, 3092 யோசஃபாத் அப்படிங்கிற அந்த பேரினுடைய அதுக்கு 30 யோசஃபாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது யெகோனா யாவே, யெகோவா. சாஃபத் அப்படின்னா ஜட்ஜுன்னு அர்த்தம். யெகோ ஷஃபாத் அப்படின்னா யாவே
நியாயம் தீர்த்தார். ஜெகோவா ஜட்ஜ், அதுதான் அந்த யெகோஷாஃபாத் அப்படிங்கிறதுக்கு. யெகோஷாஃபாத், ஓகேயா? அவருடைய காலம் BC 875, கிறிஸ்துவுக்கு முன்னாடி 875 வருடங்களிலே அவர் அரசாண்டார். நம்ம பார்க்குறோம். அவர் 35 வயசில் ராஜாவானார், 25 வருஷங்கள் அரசாண்டார். இதை நம்ம எங்கெல்லாம் வாசிக்கிறோன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 15:24, 2 ராஜாக்கள் 8:16. இவர் ஆசா என்கிற ராஜாவினுடைய மகன். இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ராஜாவான உடனேயே தாவீது ராஜா எப்படி கடவுளுக்கு பிரியமாக நடந்தாரோ அப்படி நடந்தார்னு நம்ம பார்க்கிறோம். இவர் தன்னுடைய தகப்பனாகிய ஆசாவினுடைய வழிகளிலே நடக்காமல் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே அவர் நடக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை முதல்ல வாசிங்க, அப்புறமா நம்ம 8-9க்கு போகலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த இப்ராஹிம் பட்டணங்களிலும் ஆணையங்களை வைத்தான். இராணுவங்களை எல்லாம் அவர் வச்சார். ஓகேயா? அதாவது இஸ்ரேல் யூதான்னு 2ஆக பிரிஞ்சிருச்சு. இவருடைய காலத்தில் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பார்க்கும்போது, அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய எலோஹீமை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஞானமான ஒரு ராஜாவாக இருந்தார். தன்னுடைய தகப்பனுடைய ஆசாவினுடைய வழிகளில் நடக்கல, தாவீதினுடைய வழிகள். தாவீது எப்படி கடவுளுக்கு பிரியமாக நடந்தாரோ அப்படி நடக்க இவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் கடவுள் இவருக்கு என்ன பண்ணினார் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகையால் இப்படி அவர் நடந்ததுனால யாவே அவன் கையில் ராஜ்யத்தை திடப்படுத்தினார், ஸ்ட்ராங் படுத்துகிறார். அவருடைய ராஜ்யத்தை, இந்த யூத ராஜ்யத்தை அவர் என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ராங் ஆக்கினார். அப்புறம் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. பாருங்கள், எல்லாரும் எப்படி சாலமோனுடைய காலத்தில் அவர்கள் அநேக காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்தது மாதிரி இப்போ யோசபாத்துக்கு இஸ்ரேலர்கள் எல்லாம் காணிக்கைகளும் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதி ஆயிற்று. யாவையுடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. பாருங்க, அவன் மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அப்போ யாவையுடைய வழிகளில் நடப்பதற்கு அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. இன்னும் 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 கடவுளுடைய வழிகளில் நடக்கணும் அப்படின்னு அவன் மிகுந்த ஒரு உற்சாகமுள்ளவர்களாக இருந்தார். பாருங்க, அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில், பாருங்க இப்போ தான் அங்கே ஒரு நடக்குது. இப்போது 35 வயசில் வராரு, 38வது வயசில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், கொஞ்சம் பேர்த்த செலக்ட் பண்ணுறாரு. அதுதான் நான் உங்களுக்கு அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் நம்ம அந்த இதில் போட்டிருக்கேன். இதில் நம்முடைய அல்லேலூயா குரூப்பில் நான் அதை போட்டிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. இது உங்களுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர் யார் யார், ஒரு கொஞ்சம் பிரின்சஸ் பிரபுக்களை தெரிந்தெடுத்தார், கொஞ்சம் லேவியர்களை தெரிந்தெடுத்தார், கொஞ்சம் ஆசாரியர்களை தெரிந்தெடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பென்ஹாயில், ஒபதியா, ஜகரியா, நெத்தனயேல் என்கிற 4 பிரின்சஸ். பிரின்சஸ்னா என்ன? இளவரசர்கள். அவர்கள் ராஜாவாவதற்கு அவர்களுக்கு தகுதி உள்ளவர்கள். அடுத்தது லேவியர்கள், ஷெமாயா, நத்தானியா, ஜெபதியா, ஆசகேல், ஷெமிரமோத், அதோனியா, யோனத்தான், தொபியா,
தொபிதோனியா அப்படிங்கிற லேவியர்களையும், எலிஷாமா, யெகோராம் என்கிற அந்த ஆசாரியர்கள் இவங்களை எல்லாம் தெரிஞ்செடுக்கிறார், செலக்ட் பண்ணுறார். யார்? யோசபாத் தெரிஞ்செடுத்து இப்போ அவர்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2 நாளாகும் 17:9. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து யாவேயுடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். they were teaching throughout the Judea. யூதேயா முழுவதும் என்ன பண்ணுறாங்க? இத்தனை பேரும் போய் இப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. பாருங்க எப்படி எப்படி ஒரு மேன்மையான இதை போதிக்க சொல்கிறார். ஏன்னா பழைய அங்கே நம்ம இதில் படித்தோம் இல்லையா, லேவியராகமத்தில், இது தலைமுறை தலைமுறை தோறும் நீ என்ன பண்ணணும்? இதை போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இவர் அனுப்புகிறாரு. ஈவன் தாவீது கூட இதை அனுப்பலை. ஏன்னா தாவீதனுடைய காலம் அவர் போராடுறதுக்கே சரியாக போச்சு. இப்போ இதில் பாருங்கள், அடுத்தது என்னென்னா 10ஆம் வசனத்தில், யூதாவை சுற்றி இருந்த தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் யாவேயால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பாருங்க, பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பாருங்கள், இவர் ஒன்று செஞ்சார். என்ன செஞ்சார்? ஆட்களை செலக்ட் பண்ணி நீங்கள் போய் ப்ரீச் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னா, மற்ற தேசங்களெல்லாம் இவர் மேலே யுத்தம் பண்ணாதபடிக்கு அவங்க தேசத்தில் அவங்க லோக்கல் பிரச்சனை எல்லாம் உள்நாட்டு குழப்பம் வந்து பயங்கரம் வந்ததுனால அவனுடைய பிரச்சனையை பார்க்குறதுக்கே சரியாக போச்சு. இவர் கூட எவரும் யுத்தம் பண்ணதுக்கே வரல. இதெல்லாம் யாருடைய திட்டம்? த பிளான் ஆஃப் காட், கடவுளுடைய திட்டம். பாருங்கள், பெலிஸ்தியர்கள் தாவீது காலத்தில் கோலியாத் வந்தான் இல்லையா, அவன்லாம் பகுதி கட்ட வரான். அரபு தேசத்திலிருந்து ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு காரணம்? இவர் போய் டீச் பண்ணுறதுக்காக அனுப்பினார். இவர் போல இவர் என்ன பண்ணார்? ஆட்களை தெரிந்தெடுத்து போய் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் போதித்திருப்பார்கள். எப்படி நம்ம வந்து பரிசுத்தமான தேசம், பரிசுத்தமானவர்கள், கடவுள் அதுதான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? உலகத்திலிருந்து பிரித்து பிரித்து எடுத்திருக்காருப்பா. நம்ம எப்படி பரிசுத்தமானவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு போதிச்சதுனால இவ்வளோ ஆசீர்வாதங்கள். செஞ்சது ஒன்று, வந்தது அநேக காரியங்கள். பாருங்க, அது இது எப்படி? கடவுளுடைய ஞானம்தான். கடவுளுக்கு கீழ்ப்படியணும், கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். இதுதான் நமக்கும் நம்மளுடைய இந்த நம்மளுடைய ஆரம்பம் எங்கே? இந்த எகிப்து என்கிற இந்த உலகத்தில் இருந்து மோசே என்கிற இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? பரம கானானுக்கு போகிற நடுவில் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம், பலிகள், பண்டிகைகள், இந்த போதனைகள் எல்லாம் இது நமக்கு தான் இல்லைங்களா? அப்போ இது எது வரைக்கும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தோடு நின்று போனதில்லை. நம்ம பார்த்தோம், அந்த ஆசரிப்பு கூடாரம் பூமிக்குரிய பரிசுத்தம் போன இடம். ஆனால் இந்த உலகத்துக்கே பரிசுத்தமான இடம் எங்கே இருக்குது? பிதாவினுடைய வாசஸ்தலம். அப்போ அதை பற்றி நமக்கு சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேலின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். இதுதான் நமக்கு இன்றைக்கு இந்த மைய பாடமாக நமக்கு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். சரி, வழக்கு இருந்தால் அவர்கள் நியாயத்திற்கு ஆயத்தமாய் இருந்து என் நியாயங்களின்படி அதை தீர்த்து என்னுடைய பண்டிகைகளே எல்லாம் என் நியாய பிரமாணத்தையும் என் கட்டளைகளையும் கைக்கொண்டு என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள். இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எசேக்கியேல் கண்ட ஒரு தேவாலயத்தினுடைய தொடர்ச்சியாக வருகிறது
அது எப்போன்னா அந்த 1000 வருட அரசாட்சியில். இது இப்போ இல்லை, எப்போ? இந்த மிலேனியல் கிங்டம். அதில் இப்போ யாரை ஆசாரியர்களாக தெரிந்தெடுக்கிறார்களோ அவங்க அங்கேயும் போய் இந்த உலக ஜனங்களுக்கு இப்போ சொல்லப்படுறதெல்லாம் யார்? ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நீங்கள் பரிசுத்த ஜனம், பரிசுத்த தேசம், பரிசுத்த ராஜ்யம் என்றெல்லாம் இப்போ போதிக்கிறது யாருக்குன்னா இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், இந்த பிரசன்ட் வேர்ல்டு. இப்போ மிலேனியல் கிங்டத்தில் இந்த உலக ஜனங்கள் எல்லாம் அங்கே எங்கே வருவாங்க? அந்த 1000 வருட அரசாட்சியில் வரும். அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பரிசுத்தம்னா என்ன, பரிசுத்தம் இல்லைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? போதிப்பதற்கு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன, அதான் அங்கே வர பண்டிகைகள் பார்த்தீங்களா, ஓய்வு நாட்கள், இதில் எல்லாம் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் வேறு பண்ணணும். நம்ம ஜட்ஜாகவும் உட்கார்ந்துருக்கோம், டீச்சராகவும் உட்கார்ந்துருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அப்போது இதுக்கெல்லாம் இன்னைக்கு இப்போ தான் நமக்கு ட்ரைனிங். இதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சியில் போய் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. எப்படி மோசேக்கு 40 வருஷம் அந்த மீதியான் தேசத்தில் ட்ரைனிங் கொடுத்து தான் அவர் கொண்டு வந்தார். அந்த மாதிரி நமக்கு ட்ரைனிங்கே இங்கே தான். அப்போ முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் தான் அந்த ஆசாரிய ஊழியத்தில் ரொம்ப ஹோலினஸ், கோதேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு இங்கே சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்கிறார், வேயே தம்மி யோகு பெயின் கோடஸ் லகோல் பா பெயின் தமே லா தகோர் யோ தீயும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் போதிப்பார்கள், நம்ம உணர்ந்து கொள்வதற்காக அவர்கள் போதிப்பார்கள். அதுதான் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 17:8-9. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். சரி, இது இல்லை. ஆக்சுவலாக அவர்கள் நீங்கள் 12 சிங்காசனங்களிலே அமர்ந்து நீங்கள் நியாயந்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் வரும். அந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஓகே, பரவாயில்ல, வசனம் அதுதான். ஆகவே இந்த நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மேன்மையான நிலைமைக்கு நம்மை அவர் அனுப்புகிற பொழுது இப்போ நம்ம அங்கே அவர்களுக்கு அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? போதிக்கிறோம். எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி நம்ம போதிக்கிற ஒரு வேலையை நம்ம அங்கே செய்யணும். அப்போது இந்த ஆசரிப்பு கூடாரமாகட்டும், அதனுடைய ஆசாரியர்களாகட்டும், அதனுடைய பலிகளாகட்டும், அதனுடைய நியாயப்பிரமாணங்களாகட்டும், இவைகளெல்லாம் இந்த பூமியோடு நின்று விடாமல், பூமியோடு என்ன பண்ணல, நின்று விடாமல் எங்கே வரைக்கும் போகுது? நீண்டு போகுது. 1000 வருட அரசாட்சி வரையில் அவருடைய அந்த ஆலயமாக்கிய அந்த பெரிய அந்த கொடுமுடியில் கட்டப்படுகிற அந்த பர்வதங்களுக்கு மேலான ஆலயத்தில் அங்கேயும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும்? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 இல்லையா? ஏன்னா நமக்கு சொல்கிறார், இதோ நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அப்போ நீங்கள் எனக்கேற்றவர்களாக நீங்கள் பரிசுத்தர்களாக இருக்கும்படிக்கு இந்த உலகத்தில் இருந்து நான் உங்களை என்ன பண்ணியிருக்கேன்? அப்போ நம்முடைய கோடேஷ் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இன்னும் நம்ம அந்த லஹுரத் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் பிரித்து படிக்கலாம். அதே மாதிரி கோடேஷ் அப்படிங்கிறது பிரித்து படித்தோம்னா இன்னும் நிறைய இருக்குது. அதை நம்ம மீண்டும் நாம் படிக்கலாம். ஆகவே இன்றைக்கு நாம் பார்த்த இந்த காரியமானது நாம் படிச்சிருக்கோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 என்ன படிக்கிறோம்? அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறார். இவர்கள் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து 1000 வருடம் அரசர். அப்போது ஆசாரியர்களாக இருப்பதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஆசாரியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கோடேஷாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அது நீ மட்டும் இல்லை, நீ போதிங்கிறார். we must teach. அப்போ தான் நம்ம ஆசாரியனுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்?
செய்ய முடியும். அப்போது நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும். நீ பரிசுத்தமாயிருன்னு போதிக்கணும். 2 வேலையும் செய்யணும். எப்போ? இப்பவும் செய்யணும். இது எப்பவும் செய்யணும். அவருடைய மிலேனியல் கிங்டத்திலையும் நம்ம செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். அப்படின்னா எவ்வளவு பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ பைபிளை எடுத்துகிட்டு வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம், பாட்டு பாடினோம், போயிட்டோம், கன்வென்ஷன், நோ நத்திங். இதெல்லாம் நீ செஞ்சாலும் செய்யலினாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? ஏன் 3 நாள் கன்வென்ஷன் வைக்கலன்னு என்ன பண்ண மாட்டார்? கொஸ்டின் பண்ண மாட்டேன். நான் தான் சொன்னேன், அவருடைய வேலையை செய்கிறவர்கள் ஒருத்தராக தான் இருக்கலாம். அவர் தெரிந்தெடுக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய வேலையை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். மோசேயை போல, யோசுவாவை போல. ஆனால் இந்த தேசம் முழுவதும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான எக்ஸாமிஷனும் கிடையாது. அதில் ஈச் அண்ட் எவ்வரி ஒன் இஸ்ராயேலன் என்று சொன்னாலே அவன் பரிசுத்தமாக இருக்கணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ பாருங்கள், மோசைகள் அநேகர் இல்லை, 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் தேசம் முழுவதும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் பிரித்து எடுத்திருக்கார். அது மாதிரி தான் நம்மளையும் பிரித்து எடுத்திருக்கார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்தத்திலே நம்ம இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதுதான் அதில் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த தெரிந்தெடுத்து கொண்டவர்கள் எல்லா பேருமே பென்ஹாயில் சன் ஆஃப் மைட், பலமுள்ளவரினுடைய மகன் பென்ஹாயில், ஒபதியா த சர்வெண்ட் ஆஃப் யாவே, ஜகரியா த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் யாவே, நெத்தனையல் கிவன் பை காட். எல்லாமே ஒரே அர்த்தத்தில் தான் வருது. ஷமாயா யாவே கேட்டார், நெத்தனியா யாவேயால் கொடுக்கப்பட்டவர், ஜபதியா யாவே நீடிய பொறுமையுடையவர், ஆசகேல் கடவுளால் உருவாக்கப்பட்டவன், ஷெமிரமோத் உயர்ந்த பெயர், பாருங்கள், லாஃப்டி நேம். அதோனியா என்னுடைய கடவுள் யாவே, யோனத்தான் யாவே கொடுத்தார், தொபியா யாவே நல்லவர், தொபிதோனியா மை காட் யாவே இஸ் குட். அப்புறம் எலிஷாமா காட் ஹேஸ் ஹர்ட், கடவுள் கேட்டார். அப்போது ஜெஹோராம் யெகோவா ஹஸ் எக்ஸால்டட். இப்படி அந்த பெயர்கள், இப்படிப்பட்ட இந்த பெயரெல்லாம் எல்லா பெயருமே நமக்கு பொருந்தும். எல்லா பெயரும் நமக்கு தான். கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் கடவுள், என்னுடைய கடவுள் யாவே, அவர் நல்லவர், அவர் என்ன பொறுமை உள்ளவர், அவர் கொடுத்தார். இப்படி இவங்களெல்லாம் தான் போய் டீச் பண்ணுறாங்க. இந்த பெயருடைய அர்த்தம் உள்ளவர்களெல்லாம் போய் என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். இதில் பரிசுத்தங்கிறதுல எல்லாமே இருக்கு, எல்லாமே அடங்கியிருக்கும். நீ வேலை செய்யலைன்னா கூட அவர் கேட்க மாட்டார். நீ வேலை செய்யலைன்னா இன்னொருத்தரை வச்சு அவர் என்ன பண்ணிக்குவார்? வேலை செஞ்சுக்குவார். ஆனால் நீ பரிசுத்தம் இல்லை என்றால் உன்னை தள்ளிடுவார். அவ்வளோதான். வேலை செய்யலை பரவாயில்ல, இன்னொருத்தரை கூப்பிட்டு என்ன பண்ணிக்குவார்? நீ போய் இந்த வேலை செய்யன்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் விட்டால் நாம் அவருடைய அந்த ஜனங்களாகவே என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது என்பதை நமக்கு இங்கே மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அந்த பரிசுத்தத்தை போய் என்ன பண்ணணும்? போதிக்கணும். எல்லாத்துக்கும் சொல்லி ஆகணும். சொல்லலைனாலும் அது நமக்கு பெரிய ஒரு ரிமார்க்கு தான். கேட்பார், சொன்னையான்னு கேட்பார். அப்போ ஆசாரியனாக இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஜாப் ஆஃப் டீச்சிங் அபவுட் த கோடேஷ். அந்த பரிசுத்தத்தை பற்றி போதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எப்படி சுவிசேஷத்தை நம்ம சொல்கிறோம்? சுவிசேஷம் என்ன? அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக. அப்போ அந்த ராஜ்யத்தில் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னா ஆசாரியர்களாக இருக்கணும். ஆசாரியன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக நமக்கு இந்த வெளிப்படுத்தின, அதாவது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 26ஆம் வசனத்திலையும், அடுத்ததாக அந்த லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலேயும் இன்றைய நாளிலே நமக்கு மிக தெளிவாக நம்முடைய தகப்பனாகிய யாவே நமக்கு மிக அழகாக, அருமையாக, தெளிவாக, எளிமையாக நமக்கு சொல்லி இருக்கிறபடியினாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து பரிசுத்தமான ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு பிரியமான ஆசாரியர்களாக இருக்க பிதாவாகிய யாவேதாமே கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சார்
ஓகே, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதை எழுதிக்கங்க. நீங்கள் அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து 12 கோத்திரங்களையும் என்னவா இருக்கீங்க? நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஜீவித்தவர்கள். அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? நியாயம் தீர்க்க போகிறோம். ஆனால் நமக்கு பரிசுத்தம் இல்லைன்னு வைங்க, நியாயம் தீர்ப்பதற்கு நம்ம போகணும். நம்மளை வேறு யாராவது என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்ப்பார்கள். அதுதான், நம்ம நியாயம் தீர்க்கிறவர்களாக போக வேண்டுமா, நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக போக வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறபடினாலே நம்ம அந்த பரிசுத்தத்தில் ஜீவிக்க பிதாவாகி யாவே தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.